Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம cattle breeds பார்க்கலாம். இது interesting topic-ஆ animal husbandry-ல இருக்கு. First 2 minutes concept explain பண்றனால கண்டிப்பா இந்த வீடியோல first 2 minutes பார்த்துருங்க. முக்கியமான diseaseலாம் சொல்லியிருக்கேன். அப்புறம் comment box sessionல மெட்டீரியல் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் டெலகிராம் குரூப்ல அப்லோட் பண்ணிடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாடு இனங்கள்லயே 2 வகை இருக்கு. இந்தியாக்குள்ள இருக்கிற மாடு இனங்கள் தான் இண்டிஜினஸ் பிரீட். வெளிநாட்டுல இருக்கிற மாடு இனங்கள் எக்ஸாட்டிக் பிரீட். இண்டிஜினஸ் பிரீட்லயே 3 வகை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் தான் மில்ச் பிரீட். பால் உற்பத்தி பண்றதுக்காக மட்டும் வளர்க்குற மாடு. இது பத்தி ஷார்ட்ஸ் வீடியோல சொல்லியிருப்பேன். ஒன் டைம் பார்த்துட்டு வந்துருங்க. இன்னொரு வகை தான் டூயல் பிரீட்ஸ். இதுல ஃபீமேல் கவுலாம் பால் உற்பத்திக்கு யூஸ் பண்ணுவாங்க. மேல் கவுலாம் டிரான்ஸ்போர்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க. டிராட் பிரீட்ஸ் பாத்தீங்கன்னா உழவு பண்றதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. வெளிநாட்டு மாட்டு இனங்கள்ல பால் உற்பத்தி அதிகமா இருக்கும். அதனாலதான் இது மோஸ்டா மில்க் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ப்ரிஃபர் பண்றாங்க. இப்போ நம்ம டூயல் பர்பஸ் பிரீட்ஸ் பார்க்கலாம். இந்த பிரீட் தான் ஹரியானா கவ். இந்த பிரீட்லாம் ஹரியானா மாநிலங்கள்ல பார்க்கலாம். அதனாலதான் இதோட நேம் ஹரியானான்னு வச்சிருப்பாங்க. இது ஃபீமேல் கவ். இந்த பிக்சர் மேல் கவ். ஃபீமேல் கவ் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கும். மேல் கவ் லைட் கிரே கலர்ல இருக்கும். இதோட நெற்றி பகுதி உயரமா இருக்கும். அப்புறம் ஃபேஸ்லாம் லாங்கா நேரோவா இருக்கும். ஆங்கோல் பிரீட் ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்ல பார்க்கலாம். இதுல இருக்கிற நெற்றி பகுதி பிராடா இருக்கும். ஃபீமேல் கவ் பெரும்பாலும் ஒயிட்டா இருக்கும். ஆனா மேல் கவ்ல தலைப்பகுதி கழுத்து பகுதியெல்லாம் டார்க் கிரே மார்க்கிங்ஸ் இருக்கும். ஆங்கோல் பிரீட்ல இம்யூனிட்டி அதிகமா இருக்கிறனால மேட் கவ் டிசீஸ் இந்த பிரீட்ல வராது. மேட் கவ் டிசீஸ்னா கால்நடைகள்ல பிரெயின்ல நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணக்கூடியது. இது பிரியான்ஸ் அப்படிங்கிற அப்நார்மல் செல்லுலார் புரோட்டீன் தான் இதை ஏற்படுத்தும். தார்பார்கர் கவ் ராஜஸ்தான்ல தார் டெசர்ட்ல இருந்து தென்படுறனால இதுக்கு தார்பார்கர்னு நேம் வந்துச்சு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஒயிட் சிந்தி, கிரே சிந்தி. அது எதுக்காக வச்சிருப்பாங்கன்னா சிந்துங்கிற பிளேஸ் பாகிஸ்தான் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அதுதான் இதோட ஆக்சுவல் ஆரிஜின். இப்போ எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம். ஃபீமேல் கவ் ஒயிட்டா இருக்கும். மேல் கவ்ல 4 ஹைண்ட் குவார்ட்டர்ஸ், அப்புறம் கழுத்து பகுதி, ஹம்ப் இது எல்லாமே டார்க் கிரே கலர்ல இருக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல டிசீஸ் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஹீட் டாலரன்ஸ்லாம் இருக்கிறனால கரண்ட் ஃப்ரீஸ்னு கிராஸ் பிரெட் கேட்டில் டெவலப் பண்ணியிருக்காங்க NDRIல. அதாவது இந்த தார்பார்கர் பிரீடும் ஹால்ஸ்டீன் ஃப்ரீஷியனும் ஷார்ட்ஸ் வீடியோல சொல்லியிருப்பேன் அதிகமா பால் உற்பத்தி பண்ற மாடுன்னு. இந்த 2 பிரீடை கிராஸ் பண்ணதுதான் கரண்ட் ஃப்ரீஸ். கர்நாடகா மாநிலங்கள்ல கிருஷ்ணா ரிவர் பக்கத்துல தென்பட்டனால இந்த பிரீடுக்கு கிருஷ்ணாவேலின்னு நேம் வந்துச்சு. இப்போ எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா, அடல்ட் ஃபீமேல் கவுலாம் ஒயிட் கலர்ல தான் இருக்கும். மேல் கவுலாம் கிரே ஒயிட்டா இருக்கும். டார்க் ஷேட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இதுல பெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா, ஃபோர்ஹெட்லாம் பல்ஜ்டா இருக்கும் இந்த மாதிரி. இப்போ காங்க்ரேஜ் பிரீட் பார்த்துடலாம். இந்த பிரீடை குஜராத் மாநிலங்கள்ல பார்க்கலாம். இந்தியன் கேட்டில்லையே இதுதான் ஹெவியஸ்ட் பிரீடுன்னு சொல்லியிருப்பாங்க. இதோட நெற்றி பகுதி பிராடா இருக்கும். சென்டர்ல இந்த மாதிரி குழி மாதிரி இருக்கும். பிரேசில்ல இதுக்கு இன்னொரு பேரு குஜரட்னு சொல்லியிருப்பாங்க. இதோட வாக்கிங் ஸ்பீட சவாய்ச்சல்னு சொல்லியிருப்பாங்க.
இதோட கொம்பு பார்த்தீங்கன்னா, லாயர் ஷேப்டுல இருக்கும். இந்த மாதிரி. உங்களுக்கு டூயல் பர்ப்பஸ் பிரீட்ஸ் கான்செப்ட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.